முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளில் அவரை என்றும் போற்றி வணங்கும் அமைச்சர் பி. கீதா ஜீவன். மிஸ்டர் கோல்ட் தரத்திலையும் அளவிலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்.பி. லட்சுமணன். வணக்கம் சார். வணக்கம். திமுகவினுடைய பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. திமுகவினுடைய பொதுக்குழு உண்மையிலே அமைதியாக தான் நடந்து முடிஞ்சதா இல்லை பின்னாடி வேறு ஏதாவது விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா? என்ன சார், ரொம்ப அமைதியாக நடந்துச்சு. வேற என்ன கூக்குரல் எழுப்பணுமா இல்லை என்ன கோஷம் எழுப்பணுமா? கலைஞர் இருக்கிற காலத்திலேயே சில பொதுக்குழுலாம் அப்பப்போ சலசலப்புகள்லாம் நடந்தது. சென்னைக்கு வெளியில் பொதுக்குழு நடத்தலான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் நடந்தபோது வீரபாண்டியருக்கு எதிராகலாம் கோஷம் போட்டெல்லாம் நடந்துச்சு. அது அந்தந்த காலகட்டத்தில் அதை அடக்குகிற ஆற்றல் கலைஞருக்கு இருந்தது. அப்படி கோஷம் எழுப்பியவர்களை சமாதானப்படுத்தியோ அதட்டியோ உருட்டியோ சமாளிக்கிற ஆற்றல் அந்த லோக்கல் தலைவர்களுக்கும் இருந்தது. ஸ்டாலின் தலைவர் கலைஞருடைய மரணத்துக்கு பிறகு நடந்த எந்த பொதுக்குழுலையுமே கலைஞர் இருந்தபோது ஸ்டாலினுக்கு இருந்த எதிர்ப்புகள் கூட அவருடைய மரணத்திற்கு பிறகு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. காலம்தான் எல்லாத்தையும் தீர்மானிச்சது. எந்த சூழல்லையும் ஸ்டாலினை வரவிட்டுறக்கூடாது, ஸ்டாலினுக்கு முதலமைச்சராகிற தகுதியே இல்லை அப்படின்லாம் ஒரு கங்கணம் கட்டி கொண்டிருந்த அழகிரி கலைஞருடைய மரணத்திற்கு பிறகு பல்வேறு சூழல்களால் அமைதியானார். அந்த சூழல் புரிந்து கனிமொழியும் ஒரு திசையில் டெல்லியை மையப்படுத்தி தன்னுடைய அரசியல் அமைச்சுக்கிட்டார். ஒரு சக்தியாக வளருவார்கள் அல்லது தெரிவார்கள் அப்படின்னு அந்த பிணக்கின் போது பேசப்பட்ட மாறன் சகோதரர்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. ஒருத்தர் தொழிலில் கவனமாக இருக்கிறார், ஒருத்தர் உதயநிதியினுடைய நிழலே போதுமானதுங்கிற அளவுக்கு அவருக்கு விசுவாசமாக இருக்கிறார் தயாநிதி. ஸோ எதிர்ப்புங்கிறது வேறு எந்த இடத்துலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இத்தனை ஆண்டு காலம் ஸ்டாலின் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மருந்து மாதிரியான்னு எனக்கு தெரியல. எந்த எதிர்ப்பையும் நம்ம கண்ணால் பார்க்கலாம். அப்படி ஒரு சூழல் நிலவர போது மதுரை பொதுக்குழு மட்டும் என்ன எதிர்ப்போ அல்லது ஒரு அதிருப்தி எழுறதுக்கு வாய்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் மிக பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. ஆளுங்கட்சிக்குனால பணபலம் இருக்கும், பணம் இருந்தால் கூட அதை செயல்படுத்துறதுக்குன்னு சில திறமைகள் இருக்கணும். அந்த திறமையை காட்டி மூர்த்தி அதை பிரம்மாண்டமாக நடத்தி காமிச்சார். வழக்கமான ஒரு சடங்கு தான். தேர்தல் கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கிறனால தேர்தலை மையப்படுத்தி சில கருத்துக்கள் வார்த்தைகளை கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் வெளியிட்டார். அதை தாண்டி வேற ஒன்றும் அதில் சொல்றதுக்கு இல்லையே. இந்த பொதுக்குழுவுக்கு முன்னாடி திமுக தரப்புல இருந்தே சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. துணை பொதுச் செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட போகுது, சட்ட விதிகளை திருத்தி அதிகரித்து கொங்கு மண்டலத்திலிருந்து ஒருத்தரை கொண்டு வர்றதுக்கான வேலைகள் நடக்குது அப்படின்னு. ஆனால் பொதுக்குழு அதுக்கான அறிவிப்பு எதுவும் இல்லை. கட்சியுடைய சட்ட விதிகள் திருத்தப்பட்டு 2 சார்பு அணிகளை தான் அவங்க புதுசாக இணைச்சாங்க. இரண்டும் சேர்த்து தான் சொல்லப்பட்டது. பொதுச்செயலாளர் எண்ணிக்கை, துணை பொதுச்செயலாளர் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட போகிறோம், சார்பு அணிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற அந்த முதல் விஷயம் தவிர்த்து 2வது விஷயம் மட்டும் நடந்துருச்சு. இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் நடந்தது. பொதுச்செயலாளர் துரைமுருகனுக்கும் பொருளாளர் டி.ஆர். பாலுவுக்குமான ஒரு பிரச்சனை இருந்தது. துரைமுருகன் தான் இந்த விஷயத்தை தடுத்துட்டான்ற மாதிரியான செய்திகள்லாம் கிடைக்குது. இல்லை, ஸ்டாலினை தாண்டி சில முடிவுகளை எடுத்து சொல்வதற்கோ திருத்துவதற்கோ மாற்றுவதற்கோவான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆளுமையோடு இன்றைக்கி பாலுவும் கிடையாது, துரைமுருகனும் கிடையாது. அது நல்லதாக கெட்டதாலாம் எனக்கு தெரியாது. ஸ்டாலின் எதிர்த்து சொல்கிற நிலைமையில் எனக்கு 2 பேருமே இல்லை. அவர்களே இல்லைங்கிற போது கட்சியில் வேறு யாருமே இல்லை. துணை பொதுச்செயலாளரோட எண்ணிக்கை அதிகப்படுத்த போகிறான்னு திமுக தரப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கொருக்குப்பேட்டை கவுன்சிலராக, கொட்டாம்பட்டி ஒன்றிய செயலராக நமக்கு தெரியாது. பத்திரிகைகள் எழுதுகிறோம், அது நடக்கலைன்னா ஏன் நடக்கலை, நடந்தால் நாங்கள் அன்றே சொன்னோம், இதெல்லாம் இருக்கட்டும். அப்படி எண்ணிக்கையை கூட்டுறதுனா கூட அந்த எண்ணிக்கை மட்டும்தான் திருத்தப்படுமே தர விதிகளில் பேரை மேக்சிமம் அறிவிக்க மாட்டேன். காலியான இடம் ஒன்று தலைமை கழக பதவிகளில் இருந்தால் அந்த காலி இடத்திற்கு இவரை நியமிக்கணும். நாவலர் காலத்திலேருந்தே அவர் கட்சி விட்டு போன போது பேராசிரியர் தேர்ந்தெடுத்ததாகட்டும், ஆற்காட்டாருக்கு பொருளாளர் பதவி சாதிக் பாஷா மறைஞ்ச பிறகு அதே மதுரையில் தான் பொருளாளர் பதவிக்கு ஆற்காட்டாரை தேர்ந்தெடுத்தாங்க அப்போ நடந்த பொதுக்குழுவில். அப்போ காலி பணியிடங்களுக்கு, காலி இடங்களுக்கு ஒருத்தர் தேர்வு செய்கிறதுங்கிறது பொதுக்குழுவில் வழக்கமான ஒன்று. அதிகப்படுத்தி இன்னாரை நியமிக்கிறோங்கிற அறிவிப்பெல்லாம் மேக்சிமம் நடக்காது. இடைப்பட்ட காலங்களில் நடக்கும். அந்த நியமனங்களுக்கெல்லாம் பொதுக்குழு தலைவர் எடுத்த முடிவுகளுக்கு பொதுக்குழு ஒப்புதலின்னு ஒத்த வரையில் முடிஞ்சு போயிடும். சரி, இப்போ அதிகப்படுத்தணும்னா ஒரு பெரும்பான்மையான சமுதாயங்கள் 1-2க்கு பிரதிநிதித்துவம் இல்லைங்கிற வருத்தம் திமுகவில் இருக்குது. அதை நான் மறுக்கலை. குறிப்பாக கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ஒரு காலத்தில் கட்சியவே நாங்கள் தான் இப்போ தொடங்கணும்னு சொல்கிற முதலியார்களும் சரி, இன்றைக்கி பெருவாரியாக இருக்கிற தேர்தல் கணக்குகளை மனதில் வைத்தும் பார்த்தா புறக்கணிக்க முடியாத ஒரு வாதமாக கவுண்டர்கள் மத்தியிலையும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் திருச்சி சிவா தகுதியானவர் தான், அதனுடைய தகுதியை யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. அவரை நியமிக்கிற போதே அந்த இடத்துக்கு கோவை கண்ணப்பன் வரலான்னு எதிர்பார்த்தாங்க. தகுதியான நபர், அவர் தலையெழுத்து நடுவில் வைகோ கிட்ட போயிட்டு வந்ததுனால அந்த சீனியாரிட்டி போயிடுச்சு. இன்றைக்கி பொதுச்செயலாளர் பதவியில் இருக்க வேண்டியவர் கண்ணப்பன் தான். துரைமுருகனுக்கும் சீனியர், அவர் பாலுவுக்கும் சீனியர்.
ஸோ அவரோ அல்லது ஒரு கவுண்டர் சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் வரலான்னு எதிர்பார்த்த நேரத்தில் சிவாவை நியமிச்சிட்டார். அதுக்கப்புறம் எந்த எதிர்பார்ப்பு நடந்தா தெரியல. அணிகளுடைய எண்ணிக்கையை கூட்டியப்போ விட அந்த அணிக்கு இன்னார செயலாளர் நியமிக்கணும்னு ஒன்றும் அவசரம் காட்டல அந்த பொதுக்குழுவில். இனிமேல் அதை செய்ய போகிறாங்க, சரிதானா? ஸோ எல்லாரும் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. இங்கே சொன்ன புள்ளி கரெக்டானது. துணை பொதுச்செயலாளருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொங்கு பகுதியிலிருந்து கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை நியமிக்கிறதுக்கு வந்து உதயநிதிக்கு திட்டம் இருந்தது. பட் அதை வந்து சீனியர்கள் தடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இங்கே சொல்லப்படுது. இப்போ ஸ்டாலினை மீறி அவங்க எதுவும் பண்ணல, உதயநிதி சொன்ன ஒரு விஷயத்தை சீனியர்கள் தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்றதான் வந்து செய்தியா. இதுக்கு என்ன ஆதாரம்னு தெரியல, நான் அப்படி கேள்விப்படலை. இன்னொன்று, அப்படி உதயநிதி ஒன்றை நினைச்சு சாதிக்கணும்னு நினைச்சா அதை சாதிக்க முடிகிற அளத்தில் இன்னைக்கு அவர் இருக்கிறார். உதயநிதியை எதிர்த்து பண்ணுகிற அந்த இது கூட இன்னைக்கு துரைமுருகனும் பாலுவும் வச்சுக்கிறது இல்லை. என்ன எதார்த்தம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சகலத்தையும் அடக்கிக்கிட்டு கம்முன்னு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. உதயநிதி ஒன்றை நினைத்து அதை மறுத்தோ அதை மாற்றியோ செய்கிற இடத்தில் இன்னைக்கு திரும்ப சொல்கிறேன், பாலுவும் இல்லை, துரைமுருகனும் இல்லை. அப்படி ஏதாவது ஒரு அவசியம் இருக்குன்னா அந்த அரசியல் புரியாதவர் அல்ல ஸ்டாலின். நேராக அப்பா கிட்ட சொல்லி செய்ய போகிறார், சரிதானா? அப்போ உதயநிதி ஒரு ப்ரப்போசல் வச்சா தன் தந்தையிடம் கட்சி தலைவர்கிட்ட வைக்கிறார். துரைமுருகனோ பாலுவோ அதை மறுத்திருந்தால் ஸ்டாலினுடைய கருத்தை ஏற்க மறுத்தார்கள் தான் நம்ம சொல்லவே தவிர அந்த ப்ரப்போசல் பண்ண உதயநிதி எடுத்தாங்கன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் நியாயம் இருந்தால் ஸ்டாலின் சொல்ல போறார், அதை இவங்க மறுக்க மாட்டாங்க. தப்புன்னா ஸ்டாலின் தான் மறுத்தார், நம்ம அதை எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு நுணுக்கமாலாம் இன்னும் கட்சி நடவடிக்கையில் உதயநிதி ஈடுபடலைங்கிறதா என்னுடைய வருத்தமான ஒரு பதிவாக சொல்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் அவர் ஈடுபாடு காட்டணும். நாளைய தமிழகமே எங்கள் எதிர்காலமேன்னு முரசொலியில் ஒரு பக்கம் விளம்பரம் போடுறது வெறும் வெற்று வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. உங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் நீங்கள் கொடுத்த பணியை எனக்கு தெரிஞ்ச ஒரு குறைஞ்சபட்சம் 70-80% அவர் பண்ணிட்டு இருக்கிற போது இன்னும் 90-95% ஈடுபாடு காட்ட வேண்டிய பணி அவருக்கு இருக்குது. 1-to-1 சந்திப்பா நான் இனிமேல் உங்களை சட்டமன்ற தேர்தல் தொகுதி வாரியான்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. 4 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லோரும் சொன்னமே இடைவெளி இருக்குன்னு. தொண்டர்களோட அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இடைவெளி இருக்குன்னு சொன்ன போதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கூட கேட்கலையே. அப்போ அவருடைய உடல்நிலை, சூழ்நிலை, வேலை பொழு அதை புரிஞ்சுக்கிட்டு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே கூட கட்சியின் எதிர்காலம்னு அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு அதிகார மையம்தான், மறுக்கலை. அதை யாரும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. கசப்பான உண்மைதான் ஒரு சாரா இருக்காது, இனிப்பான உண்மைதான் வேற சில சாரா இருக்கு. உதயநிதி அப்பாவுடைய வேலையை நான் செய்கிறீங்க, வாங்க, திருவண்ணாமலையில் என்ன பிரச்சனை, திருவள்ளூரில் என்ன பிரச்சனை, மாவட்டந்தோறும் ஒரு 4 பேர் 5 பேரை கூப்பிட்டு வச்சு அவர் ரெகுலராக பார்த்துருந்தாருன்னா இந்த இடைவெளிங்கிறது இல்லாமல் போயிருந்திருக்கும். இன்னைக்கு தேர்தல் வருதுங்க, ரைட், அப்பயாவது பார்க்குறாங்களேன்னா அந்த தொண்டன் நடுநிலை நிர்வாகிகள் சந்தோஷப்படுவாங்க. உதயநிதி அதை செஞ்சுருந்துருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். சரி, துணை முதலமைச்சர் வந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக ஒரு 4 பேர் வர்றான், 2 உதவி கேட்குறான்னா 2ல் 1 செஞ்சு கொடுக்குற இடத்துல இருக்கிற உதயநிதி அந்த இடத்துக்கு இன்னும் வந்து சேரலையேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா அது உட்கட்சி விவகாரம், உங்களுக்கு என்ன சார் வருத்தம்னு கேட்கலாம். நல்லதோ கெட்டதோ திராவிட இயக்கங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். அந்த இயக்கங்களில் ஏதேனும் ஒன்றுக்கு அது பிளவோ கசப்போ அல்லது ஒரு என்ன சொல்கிறது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத விஷயமோ இருந்தால் அதை ஆதங்கத்தோடு சுட்டி காட்ட வேண்டிய கடமை பத்திரிகையாளராக இருக்குது, என்னை போன்றவர்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன். உதயநிதி இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு காட்டணும். துரதிருஷ்டவசமாக அப்பப்போ அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இடையில ஏதோ கை அடிபட்டுச்சுனாங்க, ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு வந்தார். எல்லாருக்குமானது, அவர் மட்டும் விதிவிலக்கணை. நான் நேரங்காலத்தில் நம்பிக்கை உள்ளவன். அதையெல்லாம் தாண்டிட்டு தன் தந்தைக்கு உதவியாக, கழக தலைவருக்கு உதவியாக சில பொறுப்புகளை முன்னெடுத்து செஞ்சுட்டு துரைமுருகன்ட்ட தான் போய் கேட்கணும்ல, ரைட் ராயெல்லாம் நான் கேட்கறதுல நியாயம் இருக்குன்னு சொல்லி தலைவரை கன்வின்ஸ் பண்ணல. அவர் சொல்றது நியாயங்கிற மாதிரியான விஷயங்களை ஜல்லிச்சு எடுத்துட்டு போய் இவரே ஸ்கிரீன் பண்ணி கொண்டு போய் வச்சு அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் உரிமையும் உதயநிதிக்கு இருக்கிற போது மற்ற ஒரு சிலர்கள் தடுத்தாருங்கிற கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ அவர் சொன்ன இதுல நியாயம் இருக்கு அப்படின்னா கட்சி நிறைவேற்ற போகுது அப்படின்னு சொல்றீங்க. கொங்குவேளாள கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை துணை பொதுச் செயலாளர் ஆக்கணும், தலைமை நிலைய பதவியில், தலைமை கழக பதவியில் அவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நியாயமா இல்லை? ஒரு மூத்த பத்திரிகையாளர் உங்களுடைய பார்வை. பிரதிநிதித்துவம் இல்லாத எந்த சமுதாயத்துக்கும் தங்களுக்கான பிரதிநிதித்துவம் வேணும் கேட்குற உரிமை இருக்காது. சின்னதோ பெருசோ, மிடில் லெவல், வாக்கு வங்கி 6%, 17% இதெல்லாம் இருக்கட்டும். இந்த கட்சிக்காக உழைச்சோம், இந்த கட்சிக்காக வாக்களிக்கிறோம், தொடர்ந்து வாக்களிக்கிறோம், ஆதரவு அளிக்கிறோம்னு சொல்ற எந்த சமுதாயமும் தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கேட்பதில் தவறில்லை. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சமுதாயம். சுப்புலட்சுமி ஜெகதீசனுக்கு பிறகு அங்கே அந்த சமுதாயத்தில் யாருமே தலைமை கழக நிர்வாகிகள் இல்லைன்னு அவங்க எதிர்பார்த்தால் தப்பே இல்லை. அதுதான் நான் முதல் சுற்றலையே சொன்னேன். அதை செஞ்சிருக்க வேண்டிய விஷயம் எப்படியோ ஸ்டாலின் அதை மிஸ் பண்ணிட்டார்னு சொல்கிறேன். எல்லா சமுதாயத்துக்கும் கொடுக்க முடியாது தான். ஓரளவு ரொட்டேஷன்லையாவது செய்கிறப்ப ஒரே சமுதாயம் சேர்ந்து 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, ஒரு முணுமுணுப்பலை தவிர்த்துட்டு இல்லாத சில பேருக்கு கொடுத்துருக்குறாங்களே நான் மறுக்கல. ஆனால் வதந்திங்கிற பேரில் இன்னொன்று கூட ஒன்று வருது. அந்த துணை பொதுச்செயலாளர் பதவியை உதயநிதியை எதிர்பார்த்தார். எதுக்கு சார்?
அவர் இப்போ தனித்த அடையாளமாக இருக்கிறார். துணை பொதுச்செயலாளர் 5ல் 1, 6ல் 1, 7ல் 1 அவர் போய் ஏன் சேர்க்கணும்? அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? உதயநிதி அவ்வளவு சிறுபிள்ளைத்தனமாக யோசிக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அறிவற்ற சிந்தனைன்னு அரசியல் புரிஞ்சவங்களுக்கு புரியும். கனிமொழி அந்த மேடையில் இருக்கிற போது, தன் தந்தை கழகத் தலைவராக இருக்கிற போது, கனிமொழி துணை பொதுச்செயலாளர் இருக்கிற போது, நானும் ஒரு துணை பொதுச்செயலாளர் அங்கே போய் உட்காரலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை உதயநிதி தனக்குத்தானே எழுப்பி இருப்பார். ஸோ அதை ஒரு வதந்தியாக கூட என்னால் ஜீரணிக்க முடியல. அப்படி அவர் நினைச்சிருந்தா தப்புங்கிறத நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. நினைச்சிருக்கவே மாட்டார்னு ஒரு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். நான் அது வதந்தியாகவே இருக்கட்டும். அவருக்கு இன்னும் எவ்வளவோ தூரம் அவர் போக வேண்டியிருக்கு. அவர் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறார் இல்லையா, இளைஞரணி செயலாளராக, துணை முதலமைச்சராக, எந்த விதமான சங்கடம் இல்லை, தட்டில் வச்சு கொடுத்த மாதிரி கூட்டரை உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த துணை முதலமைச்சர் பதவி அடைகிறதுக்கு ஸ்டாலின் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டியிருந்தது, எத்தனை அவமானங்களை தன் சொந்த குடும்பத்துக்குள்ளேயே சந்திக்க வேண்டியிருந்தாங்களா அந்த மேல்மட்ட அரசியல் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டெப் ஒரு மேலே போனால் 4 பேர் சேர்ந்து அந்த 2 காலையும் பிடிச்சி இழுப்பாங்க. இழுத்த வரலாறு இருக்கு. இதில் ஒரு சம்பவம் கூட உதயநிதிக்கு நடக்கவே இல்லை. அவர் நினைச்சதெல்லாம் அல்லது அவர் தாயோ தந்தையோ நினைச்சதெல்லாம் நினைச்ச நேரத்தில் கொடுக்குற மாதிரி தான் இந்த உயர்வில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். இதை காப்பாற்றிக்கிட்டு இதற்கான பொறுப்புகளையே இன்னும் உதயநிதி செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கிற போது அது வதந்தியோ உண்மையோ இன்னொரு இடத்தை அவர் எதிர்பார்ப்பது தவறு. இல்லை, இந்த இடத்துல ஸ்டாலினுக்கு அவருக்கு பதவிக்கு போகிறதுக்கு நிறைய தடைகள் இருந்தது. ஆனால் அவர் சில பேருக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். அவருக்கான தளபதிகளை ஒரு தொடர்ச்சியாக உருவாக்கிட்டு தான் இருந்தார். 90களிலேயே மத்திய அமைச்சரவையில் இவரை சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணுற இடத்துல ஸ்டாலின் இருந்தார். ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்படி ஒரு இது கொடுக்கப்பட்ட மாதிரி தெரியலையே. அவர் பரிந்துரை பண்ண ஆட்களுக்கு சீட்டுகள் கூட கொடுக்கப்படலை. 2024 மக்களவைத் தேர்தலில் ஒரே ஒரு கோட்டா தான் இளைஞரணி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் தானே சொல்லப்படுது. இல்லை, அவருக்கு நிறையவே கொடுத்தாங்க. இன்னொன்று, முதல்ல அவர் அமைச்சராக்குறதுக்கே தகுதி வந்துடுச்சா, சில விஷயங்களில் கண்ட்ரோலில் வைப்பா, அந்த அங்கிட்டு போகாத இங்கிட்டு வராத, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, சினிமாவை கொஞ்சம் விட்டுரு, இதெல்லாம் சரி பண்ணி அவரை அமைச்சராக்குவதற்கே சில தயாரிப்பு வேலைகள் தேவைப்பட்ட போது அவர் எப்படி கேபினெட்டில் இவங்களை சேருங்கன்னு கொடுக்குற அளவுக்கு அவர் இன்னும் தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கணுங்கிறேன். நாளைக்கு தலைவர் பேரில் உட்காந்து அவர் தானே எல்லாமே முடிவெடுக்க போறார். அவர் எதுக்கு துண்டுச்சீட்டு கொடுத்து விடணும்? கையெழுத்து போடுகிற இடத்துலயே அவர் வந்து உட்கார போற போது அந்த தகுதியை வளர்ப்பதற்கான விஷயங்களாக கவனம் செலுத்தணும். சரி, இப்போ இருக்கிற கேபினெட்டில் அவருடைய ரெக்கமெண்டேஷன் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சரி, துறைகள் ஒதுக்கீட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? துணை முதலமைச்சர் இன்னைக்கும் இந்த முதலமைச்சருடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சி பணிகள் அப்படின்னு போட்டு IAS IPS ட்ரான்ஸ்ஃபர் பப்ளிக் துறையெல்லாம் முதலமைச்சர்கிட்ட இருக்கும். ஆனால் மறைமுகமாக அல்லது முதலமைச்சர் அதில் முடிவெடுப்பதற்கு முன்பாக உதயநிதியும் தன் கருத்தை தன் முடிவுகளை செலுத்த அனுமதிக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட நிழல் முதலமைச்சர். இது போதாதா? சரிதானே? ஸோ அவரையே இப்போதான் நம்ம தயாரிச்சுட்டு இருக்கிறோம். கட்சி ஆங்கிளில் பார்த்தா அவர் இன்னொரு துண்டு சீட்டை கொடுத்து 4 பேர் உருவாக்குறதுக்கு அவருக்கு நீ வாய்ப்பு கொடுக்கலையே அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு. மறைமுகமாக அவரும் தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய செல்வாக்கை மற்றவர்களுக்காக செலுத்திக்கிட்டு தான் இருக்கிறார். துறைகள் இலாக்காக்கள் ஒதுக்கீட்டில் தொடங்கி மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்ட செயலாளர் நியமிக்கிற விஷயங்கள் வரைக்கும் உதயநிதியினுடைய செல்வாக்கு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. இல்லை, அதில் இந்த சிக்கல்களும் இருக்க தான் செய்யுது. இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலம் திமுகவுக்கு தொடர்ந்து பலவீனமாக இருக்குது. சட்டப்பேரவை தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் 2016 ஆட்சி ஒரு சின்ன இடைவெளியில் வந்து கைவிட்டு போனதற்கு கொங்கு மண்டலத்தில் கிடைச்ச தோல்வி தான் காரணம். 2021 ஆட்சி அமைஞ்சாலும் கோயம்புத்தூரில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. நிறைய கொங்கு மண்டல மாவட்டங்களில் வந்து கம்மியான இடங்களை தான் ஜெயிக்கிறாங்க. அதிமுக அதிகமாக ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காருன்னா அது கொங்கு மண்டலத்தில் கிடைச்ச வெற்றி தான் காரணம். ஸோ இதையெல்லாம் இது பண்ணி அந்த சமூகத்தில் ஒருத்தர் துணை பொதுச் செயலாளராக கொண்டு வரணும் அப்படிங்கிற உதயநிதி ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருந்தாருன்னா அதை ஏற்றுக்கிறதுல கட்சிக்கு என்ன பிரச்சனை இருந்து முதல்ல அவர் கொடுத்தாரான்னு கேட்கணும். ஏன் உதயநிதி கொடுத்துதான் உங்களுக்கு தெரியணுமா? கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு தெரிய வேண்டாமா? கேள்வி அங்கிருந்தா நான் ஆரம்பிப்பேன். உதயநிதி சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். ஸ்டாலினே யோசிக்கணும். சிவாவை நியமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கணும். சரி, சிவாவை கொடுத்துட்டோம், வேற என்ன பண்ணலாம்? சிவாவும் தகுதியான, நான் தகுதிக்குள்ளே போகலைன்னு சொல்லிட்டு ஏதோ சிவாவை ஏன் போட்டீங்கன்னு கேட்டுன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. மிக தகுதியான நபர், நான் மறுக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் நீண்ட காலம் டெல்லி அரசில் இருந்தால் அவர் துணை ஜனாதிபதியாலாம் ஆகிற அளவுக்கான தகுதி படைத்த நபர். டெல்லி அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். அவருடைய வயது இன்னும் கொஞ்சம் இருக்கிற டிஆர் பாலுக்கு முன்னாடி இவர் நான் சொல்லலாம். அந்த தகுதிக்குள்ளே நான் வரலை. ஒரு தலைமை கழக நிர்வாகிகள்னு ஒரு 7 பேர் 8 பேர் மேடையில் அமர்ந்திருக்கிறாங்கன்னா அதில் யாரெல்லாம் இருக்கணும்னு ஒரு தலைவர் சிந்திச்சிருக்கணும். ஏன் உதயநிதி தலையில் கொண்டாந்து திணிக்கிறீங்க? ஆலோசனை சொல்லலாம்னு நானே சொல்கிறேன். அவர் இந்த விஷயத்தை இவ்வளோ பெரிய வேக்கம் இருக்குது கொங்குல அப்படிங்கிறத இவர் சொல்லி தான் தெரியணுமா? செந்தில் பாலாஜி கூட சொல்லலாமே, சக்கரபாணி சொல்லலாமே, அவரோட தாங்கள் சார்ந்த சமுதாயத்துக்கு சொல்கிறதா நினைக்கலாம். ஆராசா சொல்லுவார்ல, கொங்குல அரசியல் பண்ணுற ஆராசா சொல்லியிருப்பார்ல, ஏன் அவர் விட்டுறீங்க? நீங்கள் உதயநிதி தான் சொல்லியிருப்பார், அதை மறுத்துட்டாங்க அப்படின்ற பார்வை இல்லை. தலைவரே இதெல்லாம் யோசிக்கணுங்கிறனா.
ஸ்டாலினை பல நேரங்களில் பல விஷயங்களுக்காக பாராட்டினா பல நேரங்களில் விமர்சிக்கவும் செஞ்சுருக்கிறேன். அவருடைய செயலற்ற தன்மையான கடுமையான வார்த்தையை கூட பயன்படுத்தினேன் நான். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் அவர் முதல்ல ஏன் என்னான்னு கேள்வி கேட்கணும், கேட்கவே மாட்டாருங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் அதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போது அந்த வேக்குவமை தேர்தல் நெருங்கி வர்றதுனால அவரும் யோசிப்பார் தான் பார்க்குறேன். அதையெல்லாம் மனசில் வச்சு தான் இப்போ ஒரு 5-6 பேர் மண்டல பொறுப்பாளர் மாதிரி போட்டாங்கல்ல அன்அபிஷியலாக தேர்தலுக்காக. அதில் சக்கரபாணியும் போட்டிருக்கிறார், செந்தில் பாலாஜியும் போட்டிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார்? முக்குலத்தோரா முத்தரையரா சொல்லுங்க. ஸோ தங்கள் பகுதிக்கு இல்லை தங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு முக்கியத்துவம் தராருன்னு அதே சமுதாயம், ஆதங்கப்பட்ட அதே சமுதாயம் கொஞ்சம் திருப்தியும் அடைகிற மாதிரியான சில வேலைகளை அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் மனசில் வச்சு இன்னும் நடவடிக்கை எடுப்பார், நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி அதிமுக ராஜ்யசபா வேட்பாளர் பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. தேமுதிக ஒரு இடத்துக்கு வந்து கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. உங்களுக்கு இப்போ நாங்கள் தரல 2026 தர்றோம். அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னாடி நடக்க போகிற அந்த ராஜ்யசபா தேர்தலில் உங்களுக்கு சீட்டு தரோம் அப்படின்றது வந்து அதிமுக அறிவிச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட தேமுதிகவை இப்போ லாக் பண்ண மாதிரி இருக்கே, நீங்கள் வேற கூட்டி நீங்கள் போக முடியாது அப்படின்னு. லாக் பண்ணி பூட்டி சாவியை பிரேமலதா கையில கொடுத்துட்டாரு. அதுக்கு பேர் லாக்கா? இவங்க இப்படி ஒரு அறிவிப்பு சொன்னால் அடுத்த 4 மணி நேரத்தில் அவங்க 2 மணி நேரத்தில் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அண்ணன் எடப்பாடியுடைய அறிவிப்பை நாங்களும் மகிழ்ச்சியோடு ஏற்கிறோம்னு சொல்லியிருந்தால் தான் லாக் பண்ணதான் அர்த்தம். நானும் அப்படி தான் நினச்சேன். பரவாயில்லையா, சுதீஷ் மோனால் வந்து 2 மணி நேரம் பேசிட்டு போறாரு. அப்போ எடப்பாடி லாக் பண்ணிட்டாருன்னு பார்த்தா சாவியை சுதீஷ் கையிலேயே கொடுத்து விட்டுக்கிறோம், திறந்து வெளியே போயிட்டாங்க. ஒரு வார்த்தை கூட இதை நாங்கள் ஏற்கிறோம், வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், திருப்தி அடைகிறோம்னு ஒரு வார்த்தை கூட பிரேமலதா ப்ரெஸ் மீட்டில் இல்லை. கேட்டிங்களா? ஏன் இதுக்கு பேர் லாக் பண்ணதா? அதிமுக தப்பு பண்ணிடுச்சுன்னு நான் 2 மணி நேரத்தில் சொன்னேன். நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அந்த அறிக்கையே வந்திருக்கக்கூடாது. நாங்கள் எப்போ சொன்னோன்னு எடப்பாடி கேட்டார்ல, ஒரு சீட்டு தரதா நாங்கள் எப்போ சொன்னோன்னு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்கன்னு பிரேமலதா சொல்லி ஒரு நாள் ஆச்சே முழுசா. ஏன் அதிமுக தரப்புல இருந்து சத்தமே இல்லை? ஏன்னா அது நிஜம். அப்போ எழுதி கொடுத்த விஷயத்தை யார் சொன்னான்னு ஒரு தலைவர் கேட்கலாமா? லெட்டர் பேடு கட்சி வச்சிருக்கிற அந்த தலைவர் செயலாளர் கூட இந்த மாதிரி வார்த்தைங்களை அவசரப்பட்டு விட்டுருக்க மாட்டாங்க. அப்போ எடப்பாடிக்கு யார் அட்வைஸ் பண்ணுறா? எனக்கு நான் ஆதங்கத்தோடு கேட்குறேன். அவர் கௌரவப்படுத்தப்படணும், கௌரவமாக இருக்கணுங்கிற அந்த ஆதங்கத்தில் நான் இதெல்லாம் சொல்கிறேன். நான் ஒரு கட்சி தலைவர் அவ்வளோ பெரிய பொய்யை அல்லது உண்மைக்கு மாறான தகவலை போய் சொல்லலாமா? நாங்கள் எப்போ சொன்னோன்னு பிரேமலதா அந்த கடிதத்தை வெளியிட்டிருப்பார். அதில் வருஷம் போடலைங்கிறனால வெக்கப்பட்டு வெளியிடாமல் இருக்கிறார். சரிதானா? நாங்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவோன்னு சொன்னது நிஜம். ஆனால் எப்போன்னு சொன்னோமான்னு கேட்டிருக்கணும் எடப்பாடி. நாங்கள் எப்போ சொன்னோன்னு மொட்டையாக கேட்டு போயிட்டார். அப்போ நேற்று என்ன பண்ணியிருக்கணும்? சுதீஷை கூப்பிட்டு பேசுகிறீங்க, ஏதோ நடந்திருக்கு, கன்வின்ஸ் ஆகலைங்கிறது பிரேமலதா ப்ரெஸ் மீட்டில் தெரியுது. அப்போ இந்த அறிக்கையை மடித்து உள்ளே வச்சிருக்கணும். 2வது அறிக்கையை கூடன்னு முனுசாமி கேட்குறார், வேலுமணி நீட்டுறார், வாசிக்கிறார். அதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்கிறது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம், இல்லை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம், ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது அதில். ராஜ்யசபா தேர்தல் அடுத்த 2026 நடக்கிறதுல ஒரு சீட்டு தர்றோம் அப்படி அறிவிக்கிற போது யார் சார் இருக்கணும் அந்த மேடையில்? தேமுதிக சார்பாக யாராவது ஒரு பிரதிநிதியை வச்சுக்கிட்டு தான் கூட்டணி தொடர்கிறதுன்னு சொல்லணும். இல்லை முதல் நாள் சுதீஷ் வந்தார், அவரை வச்சுக்கிட்டாவது அதை வெளியிட்டிருக்கணும். வேலுமணியை வச்சு, முனுசாமியை வச்சு, இல்லைம்மா முக்கியமான முடிவு எடுக்கிறோம், ஒரு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீங்களும் வருத்தத்தில் இருந்தீங்க, அந்த வருத்தத்தெல்லாம் போக்குற மாதிரி வாங்க, நீங்களே வாங்கன்னு பிரேமலதா வர வச்சு எடப்பாடி பிரேமலதாவும் சேர்ந்து அந்த அறிக்கை அப்படி காமிச்சிருக்கணும். அதை ஸ்மெல் பண்ண முடியலையா, இல்லை அதில் தோல்வி அடைஞ்சிட்டாரா தெரியலை, இல்லை முனுசாமி போன்றவர்கள், வேலுமணி போன்றவர்கள் கூட சரியான அட்வைஸ் எடப்பாடிக்கு பண்ணலையா, இல்லை பண்ணி அவர் கேட்கலையா? எப்படி பார்த்தாலும் அதிமுகவுக்கு நேற்றைய தினம் நடந்தது தர்ம சங்கடம் தான். அந்த அறிக்கையை அவங்க சொல்லியிருக்கவே கூடாது. இன்னொருடைய ஒப்பு இல்லாமல் அவரோட நாங்கள் தோழமையில் இருக்கிறோம், அவர் எங்கள் பங்காளி தான் அப்படின்னு சொன்னால் அவர் எங்கிட்ட போயிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவர் பங்காளின்னா வந்து பக்கத்தில் நிற்கணும்ல, போஸ்ட் கொடுக்கணும்ல போட்டோக்கு. சரி, தனித்தனியாவது ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும்ல. அவர்கள் தேர்தலை மனதில் வைத்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்களும் தேர்தல் சமயத்தில் எங்கள் முடிவை சொல்லுவோம்ட்டு கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆயிட்டாரு. இன்னைக்கு லாக் ஆக வேண்டிய அவசியம் தேமுதிகவுக்கு இல்லை. எப்படியாவது தேமுதிகவையாவது தக்க வைக்கணுங்கிற கட்டாயம் அதிமுகவுக்கு தான் இருக்கு. அதனால தான் பிரேமலதா பிரஸ் மீட் முடிஞ்ச பிறகும் எடப்பாடி என்ன சொன்னார்? எங்களையும் தேமுதிகவும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. எதுக்கு சார் நீங்க இவ்வளவு மெனக்கிடணும்? ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணியிருந்தா சுதீஷை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், பிரேமலதா கன்வின்ஸ் பண்ணலாம். இல்லை இந்த அறிக்கையை வெளியிடலாம், கையை மூடி வச்ச மாதிரி இருக்கு, உள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னா பயந்துட்டு இருப்பாங்க. நீங்க கையை விரிச்சு காமிச்சிட்டீங்க, பிரேமலதா ஒத்துக்கலைங்கிற உண்மையை போட்டு உடைச்சிட்டீங்க. இப்போ உட்காந்து மெனக்கடுறீங்க, எந்த சக்தியாலும் எங்களை பிரிக்க முடியாதுன்னு. யார் பிரிக்க வந்தா? நீங்களே தான் திருப்பி அதை காயப்படுத்திக்கிட்டீங்க. அது ஒரு தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி. பிரேமலதாக்கு இப்போ வாசல்கள் திறந்திருக்கு. திமுகவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டார் தீர்மானம் போட்டதுக்கு. அதிமுகவை நாங்கள் ஜனவரியில் புறக்கணிக்கல. தன்னுடைய கோபத்தை ஆதங்கத்தை வெளியில் சொன்னார். வேற எப்படி தான் காட்டுறது? எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரிஜினல் பிரேமலதா இந்த வார்த்தைகளை வீசியிருப்பார். ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல்டா
கொஞ்சம் மைல்டாக தான் அதை ஹேண்டில் பண்ணாருன்னு நான் பார்க்குறேன். தேமுதிகவுக்கு வேற ஆப்ஷன் இருக்கா? பாஜக அதிமுக கூட்டணியில் அந்த 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டேனே. திமுக ஒரு ஆப்ஷன், அதிமுக ஒரு ஆப்ஷன். நிச்சயமா விஜய் கிட்டலாம் அவங்க போக மாட்டாங்க. இல்ல திமுகன்ற ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்குமான்னு நான் கேட்கறேன். ஏன்னா அந்த கூட்டணி ஆல்ரெடி இன்டாக்டா இருக்கு. அவங்க பெருசா தேமுதிக அழைப்பு விடுத்த மாதிரி இன்னைக்கு இன்டாக்டா இருக்கு. எந்த கூட்டணி அழைப்பு விடுத்து எல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் திரைக்கு பின்னாடி நடக்கும். பிளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க கேட்டீங்கன்னா கஷ்டம் சார் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கிருந்து ஒரு சில கட்சிகள் வெளியேறாத வரை பாமகவை அங்கே அக்காமடேட் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் 25 இடங்களாவது கேட்பார். அவர் 27-30 வாங்கி போட்டிட்ட ஒரு டாக்டர். ஒரு 20க்கு கீழே ரொம்ப மோசமாக போனால் கூட 20 கீழே அவர் போட்டியிட முடியாது. ஏன்னா கட்சி வேற மாதிரி போயிட்டு அப்புறம் அந்த 20 கொடுக்குறதுக்கு இன்னைக்கு இருக்கிற திமுக இடம் கிடையாது அணியில். ஆனால் தேமுதிக அப்படி இல்லை. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னா தேமுதிக கொண்டாந்து உட்கார வச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் அவங்க கேட்க போகிறதும் இல்லை, அவங்க கொடுக்க போகிறதும் இல்லை. அதனால தான் அந்த வாசல் திறந்திருக்குன்னு சொன்னேன். அதுக்குள்ளே தான் ஓட போகிறாரு நான் சொல்லலையே, திறந்திருக்கு. அதே மாதிரி அதிமுகவை எடப்பாடி நல்லாவே திறந்து வச்சிருக்கிறாரு. நேற்று இவ்வளவுக்கு அப்புறம் மெனக்கட்டு எங்களை யாரும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல அகலமாக திறந்து வச்சு ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு. சரிதானே? அப்போ தேமுதிகவுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நெருக்கடி தேமுதிகவுக்கு அல்ல, அதிமுகவுக்கு தான். இல்லை ஒருவேளை வந்து இந்த சீட்டை இப்போ கொடுத்துருந்தா அன்புமணி மாதிரியோ வாசன் மாதிரியோ இவங்க தேர்தல் நேரத்தில் வெளியில போயிடுவாங்கன்ற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததா? பயங்கரோட நீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த சீட்டை இன்னைக்கு கொடுத்திருந்தாலும்னா கொடுத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் உங்களை நம்பி வந்தாங்கங்கிற அந்த நன்றிக்காக தான், அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு தான் இந்த எம்பி தவிர இனிமேல் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அப்படி ஒன்றா நன்றி கட்டத்தணும்னு அவங்க அதை பார்த்துட்டு போட்டோம். நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு தான் தங்களுடைய பங்களிப்பை தங்களுடைய பங்கை கேட்குறாங்க அவங்க. நீங்கள் ஒத்துக்கிட்ட விஷயம் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக வருஷத்தை போடாமல் கொடுத்துட்டாரு, இவங்களும் வாங்கிட்டாங்க. ஆமாம், அதாவது பிரேமலதா பண்ண தப்பு. இனிமேல் அந்த தப்பை ஒரு காலம் செய்ய மாட்டார். எத்தனை ஆண்டு காலம் தீவிர அரசியல் நீடிச்சிருக்கிறாரோ இனிமேல் அந்த தப்பை செய்யவே மாட்டார். பேப்பரை சுருட்டிக்கிட்டு கையோட போவார், பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அங்கனே காமிச்சிட்டு தான் வருவார். அதை 10 பேருக்காவது வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுட்டு தான் வெளில வருவார். நம்ம ஜாலியாக சொல்லலை, நெஜம் அதுதான். அப்படி ஒரு பாடத்தை எடப்பாடி கற்றுக் கொடுத்துட்டார். ஷ்ரூட் பாலிட்டிஷியன் நான் சொல்கிற பிரேமலதாவும் அந்த பாடத்தை கற்றுக்க வேண்டிய சூழலுக்கு ஆளானார். ஸோ இப்போ ஒன்று கொடுக்குறது ஏதோ வரும் தேர்தலை மனசில் வச்சு நான் பார்க்கல, நடந்து முடிஞ்சதை மனசில் வச்சு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த வருத்தம் இன்னைக்கு அவங்களுக்கு இன்னும் தொடருது அல்லது மறையலைங்கிறத பிரேமலதாவுடைய அந்த ப்ரெஸ் மீட் நமக்கு உணர்த்துது. இல்லைதான் இப்போ அன்புமணி ஒரு சீட் கொடுத்தாங்க, அவர் மாறி போயிட்டார் 2வது தேர்தலில். வாசனுக்கு கொடுத்தாங்க. இப்போ அன்புமணிக்காவது வந்து அவங்களுக்கு வந்து இடைத்தேர்தலை வெற்றி பெறதுக்கு பாமகவுடைய வாக்குகள் காரணமாக இருந்தது. ஆனால் வாசனுக்கு கொடுத்தப்போ வாசன் வந்து அதிமுகவோ பாஜகவோ அப்படின்னு இருந்தபோது பாஜக பக்கம் போயிட்டார். அப்படி ஒன்று தேமுதிக கிட்ட அப்படி ஒரு அனுபவம் நம்ம கிடைச்சிடக்கூடாதுன்ற ஒரு ப்ரிவென்ஷன் இருந்ததா எடப்பாடி? இல்லை, கம்பேர்ட் டு வாசன் தேமுதிக வந்து வேல்யூபிள் நினைப்பேன். நான் அவரை குறைச்சி மதிப்பிடலை. கட்சி ரீதியாக பார்த்தாலும் அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்குது, குறைஞ்சிருக்கலாம், இன்னும் இருக்குது. வாசன் இன்னும் தன்னை நிரூபிக்கவே இல்லை. ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறார், அதை நான் மறுக்கவே இல்லை. வாக்கு வங்கின்னு பார்த்தா வாசனுக்கா தேமுதிகவுக்கு தான். இன்னொன்று, அப்போ எந்த கான்ட்ரிபியூஷனும் செய்யாத வாசனுக்கு பிஜேபியோட நெருக்கடி கடையில் தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த பிஜேபி கொடுத்து நெருக்கடி கொடுத்து வாங்கி கொடுக்குற இடத்துல தேமுதிகவில் அந்த சூழலும் இப்போ இல்லை. ஸோ தனிப்பட்ட எடப்பாடி தான் அதை சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்கணும். அவர் இந்த தடவை முடிவெடுத்துருக்காரு, இப்போ வேண்டான்னு 26 கொடுப்போன்றார். 26 ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி பணிக்கு வந்துடுச்சுன்னா ஒரு கண்டிஷனோட தான் வருவார். 30 இடங்கள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா நல்ல தேதியோடு போட்டுக்குவார். நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் தேர்தலுக்கு பிப்ரவரியிலேயே வந்தால் பிப்ரவரி 2026 நோட்டிஃபிகேஷன் வரப்போகிற ராஜ்யசபான்னு இனிமேல் ஒரு ஆள் 2 வரி எக்ஸ்ட்ரா எழுதி தான் டைப் பண்ணுவாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு தான் ராமதாஸ் சொல்ல வருவார். சரி, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு 6 இடங்களுக்கு காலியிடம் வருது. தேர்தல் அடுத்த ஏப்ரலில் வருது. பிப்ரவரி மார்ச்சில் தேர்தல் நடக்கும். 2 இடம் அதிமுகவுக்கு. அந்த 2ஐயும் ஒன்றை தேமுதிகவுக்கும் ஒன்றை வாசனுக்கோ அன்புமணிக்கோ கொடுத்துட்டு அதிமுக என்ன பண்ணுவாங்க? அங்கேயும் அதிமுக 2 பேர் 3 பேர் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்கல்ல. அப்போ அதிமுக தொண்டை எப்படி நினைப்பான்? ஸோ ஏதாவது ஒன்றை விட்டு கொடுப்பாங்க. நீங்கள் பிஜேபி சொல்லணும்னு ஒரு வாசனை கொடுது, அதுவே மிகப்பெரிய கௌரவம். இன்னொரு முறை வாசனை எதிர்பார்ப்பது அதீத எதிர்பார்ப்பு. அப்படின்னு வாசனுக்கு ஏதாவது செய்யணும்னா ஒரு தகுதியான நபர் தான் பிஜேபி செய்யட்டும். அந்த வேட்பாளர் பட்டியலில் இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இன்பதுரைக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து திமுக வச்சும் வந்து பேசப்படுது. திமுக தென் மாவட்டங்களில் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்குது, நாடார் சமூகத்துக்கு தொடர்ச்சியாக வந்து ஒரு புறக்கணிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போது அதிமுக கொடுத்துருக்கிறது வந்து கடந்த 2024 தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த சரிவை வந்து நேர் பண்ணுமா? இல்லை, ஒரு நிகழ்வை வச்சு ஒரு இழப்பை ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறதோ இழப்பை சரி செய்வதோ எல்லாம் நடக்காது. ஆனால் சில பொலிட்டிக்கல் மெசேஜ் அது கொடுக்கும். பார்த்தீங்களா, அவங்க நாடார் கொடுக்கல, நாங்கள் நாடார் கொடுத்தோன்னு சொல்லிக்கலாம். ஒரு நாள் கூத்து. அந்த ஒரு சம்பவத்தை வச்சு மட்டுமே அதிமுக நாடார்களை தூக்கி பிடிக்கிறது, ஒட்டுமொத்தமாக கைவிட்டு விட்டது திமுக அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரி, அப்படி பார்த்தா அவங்க சிறுபான்மையினருக்கு கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, பிஜேபிக்கு போய் சேர்ந்தோம். நாங்கள் அப்போவே சொன்னோம் அதிமுக நம்பாதீங்கன்னு. ஒரு முஸ்லீமுக்கு கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? திமுக கேட்கலாம்ல.
வேறு எவரொருவரும் அந்த கேள்வியை கேட்கலாம்ல. பிரதிநிதித்துவம் கிடைக்காத எந்த சமுதாயமும் 2 கட்சிகளையும் விமர்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கொட்டி கிடக்கு. ஆனால் இருக்கிற சூழல்ல, இருக்கிற நெருக்கடியில் எப்படி அதை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல எடப்பாடி மிக நன்றாக செயல்பட்டாருன்னு நான் திரும்ப திரும்ப பாராட்டுவேன். அவ்வளோ பேர் எலிஜிபிலிட்டியோடு இருக்கிறாங்க, ஆசையோடு இருக்கிறாங்க, ஆதங்கத்தில், எதிர்பார்ப்பில், ஏக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தகுதியான நபர்கள் தான். 100 பேர் நீங்கள் சலிச்சு எடுத்தால் கூட 10 பேர் வந்து நிற்பாங்க. இந்த 10ல் 2 தேர்ந்தெடுக்கிறது சவாலான ஒரு விஷயம்தான். மிக தீவிரமான விசுவாசிகளை, கட்சி விசுவாசிகளை, ஜெயலலிதா எடப்பாடியுடைய விசுவாசிகளை தேர்ந்தெடுத்தார். ஜெயலலிதா தொடங்கி வைத்த ஒரு மரபாவே அது ஆகிப்போச்சு. மூத்த வழக்கறிஞர்களை, கட்சிக்காக தனக்காக வாதாடுகிற வழக்கறிஞர்களுக்கு ஒரு அங்கீகாரமுள்ள பதவிகளை கொடுக்கறது ஜோதி, நவநீத கிருஷ்ணன் ஆரம்பிச்சது. அது திமுக அதை செய்ய ஆரம்பிச்சது. அங்கே அவர்கள் இப்படி 2 தடவை 2 பேருக்கு இப்போ ஒரே நேரத்தில் கொடுத்துருக்காங்க, ஒருத்தருக்கு எக்ஸ்டென்ஷனே கொடுத்துருக்காங்க. போது நம்ம ஒருத்தரையாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சதில் இன்பதுரை தகுதியான நபர் தான். ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்டவர், எடப்பாடியினுடைய மிக தீவிரமான விசுவாசி, கட்சியினுடைய தலைவருக்கு அப்படி எடுத்துக்கோ. இன்னைக்கு அவர் தானே தலைவர். அதுபோல் தனபாலும் ஜெயலலிதாவுடைய தனிப்பட்ட அபிமானத்துக்குரியவர். அந்த பின்னணி தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். திருப்பூரூர் தனபால் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு, ஒரு அன்பும் அபரிதமாக வச்சுருந்தார். ஏன்னா திருப்பூரூர் கோயிலுக்கு ஒரு அடிக்கடி போறாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஜெயலலிதா அந்த சமுதாயத்து மேலே ரொம்ப எப்பயுமே ஒரு, இப்போ வேணுகோபால், சங்கரங்கோயில் கருப்புசாமின்னு அந்த பட்டியலின மக்கள், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க மேலே தனபால் யாரையுமே அவர் ரொம்ப தள்ளிலாம் வச்சதில்லை. இன்னும் சொல்லணும்னா ஆட்சி மன்ற குழுவில் எப்பயுமே ஒரு ஆளை இருக்கிற மாதிரியே வச்சுட்டு இருப்பார். சம்பிரதாயத்துக்காக அல்ல. வேணுகோபாலை கேட்டிங்கன்னா தெரியும் எவ்வளவு ஈடுபாட்டோடு அவர்களை அணுகி வச்சிருந்தார், பக்கத்தில் அரவணைச்சு வச்சிருந்தாருன்னு. ஜெயலலிதாவை ஆணவக்காரங்களாம் எதிர்கட்சிக்காரங்க பேசுவாங்க, திமிரு பிடித்தவரெல்லாம். அந்த ஜெயலலிதா தினமும் வணங்குகிற இடத்தில் தனபாலை உட்கார வச்சார். அந்த சமுதாயத்தை பட்டியலினத்தினுடைய பிற சமூகங்களே மதிக்கிறதுல என்ற விமர்சனம் இன்னைக்கு உயிரோடு இருக்கு. அந்த சமுதாயத்திலிருந்து ஒருத்தரை உட்கார வச்சு அவர் வணங்குகிற இடத்துல உட்கார வச்சதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அதை செஞ்சவர் ஜெயலலிதா. ஸோ அந்த சமூகத்தை எப்பயுமே ஒரு நெருக்கம் வச்சுக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த திருப்பூரூர் தனபாலும். ஜெயலலிதாவுடைய மிக தீவிரமான விசுவாசி, தகுதியான நபர். ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 10 பேர் இருந்தால் கூட அந்த 10ல் 2ங்கிறதும் சோட போகாத தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்தாருங்கிற வகையில் அவர் எடப்பாடி தன் கடமையை மிகச்சரியாக செய்தார். திமுகவில் இருக்கிற முணுமுணுப்பு கூட இங்கே இல்லை. நம்ம திமுக சொல்கிறோமே கிறிஸ்டியனுக்கு கொடுத்தாங்க, முஸ்லீம் கொடுத்தாங்கன்னு, அங்கேயும் முணுமுணுப்பு இருக்குது. அது ஆளுங்கட்சிங்கிறனால ஏக்கங்கள், எதிர்பார்ப்புல மிக அதிகமாக இருக்கும். அதில் அந்த ஏமாற்றங்களும் அங்கே ப்ரொபோர்ஷனேட்டாக அதிகமாக தான் இருக்கும். அதனால் அங்கே முணுமுணுப்பு கேட்குது. இங்கே ஒரு துளி கூட வெளியே வரல. காரணம், இந்த 2 பேரை பற்றி விமர்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் இதில் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, தனபால் அவர்களை பற்றி பேசும்போது, பட்டியல் சமூகத்தினர்லேயே அந்த சமூகத்தை வந்து நிறைய பேர் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு இது உண்டு. அப்படின்னு இப்போ அப்படி ஒரு விமர்சனம் இருக்கு. அது உண்மை. களத்தில் பார்த்தோம்னா அது உண்மைதான். இந்த அதிமுக சார்பாக இப்போ ராஜ்யசபா பதவிக்காலம் முடிகிற சந்திரசேகர் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவருக்கு பதிலாக ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்த தனபால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறது கொங்கு மண்டலத்தில் அதிமுக ஏதாவது பின்னடைவை ஏற்படுத்தும். சபாநாயகராக இருந்த தனபாலுக்கு உரிய முக்கியத்துவம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க குறைக்கல. அவருடைய பையனுக்கு திரும்ப சீட்டெல்லாம் கொடுத்தாங்க எம்பி தேர்தல் அப்போ. அவர் யாரு? அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தானே. ஸோ நான் சொல்லேன், இருக்கிற 2 இடம் தான் இருக்குன்னா ஏதாவது 2 சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதில் நிரப்ப முடியும். மீது எல்லா சமுதாயத்துக்கும் ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்ம அதை நியாயமான எதிர்பார்ப்பு, நம்ம எதுவும் குறைச்செல்லாம் மதிப்பிடலை. சரி, அப்போ போன விட சந்திரசேகரன் நியமிக்கிற போது தேவேந்திர வேளாளர்களும் ஆயுதராவர்களும் ஒரு ஏமாற்றத்துக்கு ஆளாயிருப்பாங்கல்ல. ஒரு நேரத்தில் யாரை தான் திருப்திப்படுத்துறது? ஸோ அந்த மாதிரி விமர்சனங்களை புறக்கணிக்க வேண்டாம், பெருசுப்படுத்த வேண்டாம்னு நான் சொல்கிறேன். நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளில் அவரை என்றும் போற்றி வணங்கும் அமைச்சர் பி. கீதா ஜீவன். அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைத்து நோய்களுக்குமான குணம்.